அரசியல் கட்சிகள் தேர்தல் வியூக ஆலோசகர்களை நியமிப்பதற்கு பணக்கொழுப்புதான் காரணம். விஜய் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு குறித்த கேள்விக்கு சீமான் விமர்சனம். ஒவ்வொரு தேர்தலிலும் கட்டுத்தொகையை இழப்பதையே வியூகமாக கொண்டவர்தான் சீமான். விஜய் பணக்கொழுப்பால் பிரசாந்த் கிஷோரை பயன்படுத்துகிறார் என கூறியதற்கு தமிழக வெற்றிக் கழகம் பதிலடி. அதிமுக சின்னம் தொடர்பான வழக்குகளை தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம். உட்கட்சி விவகாரம் குறித்து விசாரிக்க தேர்தல் ஆணையத்துக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இரட்டை இலை சின்னம் தொடர்பாக விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டதால் இபிஎஸ்க்கு நெருக்கடி. உரிமையியல் வழக்குகளும் நிலுவையில் இருப்பதால் சின்னம் முடக்கப்படுமா என அதிமுகவினர் கலக்கம். வரும் 17ஆம் தேதி அதிமுக உரிமை மீட்புக் குழுவின் தலைமை நிர்வாகிகளுடன் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை. தேர்தல் ஆணையம் விசாரிக்க உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்த நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசிக்கிறார். நீதிமன்றங்களுக்கு என்னென்ன அதிகாரம் உள்ளதோ அதே அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கும் உண்டு. அதிமுக வழக்கு குறித்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை சுட்டிக்காட்டி ஓ பன்னீர்செல்வம் கருத்து. அதிமுக உட்கட்சி விவகாரத்தை விசாரிக்க தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் கிடையாது. தேர்தல் ஆணையத்திற்கு குமாஸ்தா வேலை மட்டும்தான் இருப்பதாகவும் சி.வி. சண்முகம் ஆவேச பேட்டி. இபிஎஸ்க்கு எதிராக ஆதரவாளர்களுக்கு அழைப்பு விடுத்ததாக வெளியான தகவலில் உண்மை இல்லை. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம். தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்தி அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் போராட்டம். அரசுக்கு எதிராக பதாகைகளை ஏந்தி கண்டன முழக்கம். பாலியல் குற்றச்சாட்டுகளுக்குள்ளான 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களின் பட்டியல் தயார். மாணவிகளுக்கு எதிராக எடுக்கப்பட இருக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டி. ஸ்ரீபெரும்புதூர், மாமல்லபுரம், திருவையாறு பேரூராட்சிகள் நகராட்சிகளாக தரம் உயர்த்தி அரசாணை வெளியீடு. பகுதி மக்களின் கருத்துக்களை பரிசீலனை செய்து நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. கோடையில் வெப்ப அலையை எதிர்கொள்ள மாநில அளவில் செயல் திட்டம் தயாரிக்க தமிழக அரசு நடவடிக்கை. பெரிய மாநகராட்சிகளுக்கென்று தனியாக வெப்ப அலை தொடர்பான செயல் திட்டத்தை தயாரிக்கவும் திட்டம். நடிகர் கஞ்சா கருப்பு தனது மகனுக்கு மருத்துவம் பார்க்க சென்ற போது மருத்துவர் இல்லை என்று கூறியது முற்றிலும் தவறானது. இந்த விவகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்காவிட்டால் அவருக்குத்தான் பாதிப்பு என்றும் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் ஆவேசம். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழங்கிய ஜாமீன் தீர்ப்பை திரும்ப பெறக் கோரிய வழக்கு. அமைச்சராக தொடர வேண்டுமா என்பது குறித்து பதிலளிக்க செந்தில் பாலாஜி தரப்புக்கு உச்சநீதிமன்றம் ஆணை. திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்திற்காக சென்னையில் யாத்திரை நடத்துவது ஏன்? வேல் யாத்திரை நடத்த அனுமதி வழங்க கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி. சாத்தூர் பகுதியில் மணல் கொள்ளையை தடுக்க தவறிய வட்டாட்சியர் உள்பட 7 பேர் பணியிடை நீக்கம். மாவட்ட நிர்வாகத்தின் எச்சரிக்கையை மீறி செயல்பட்டதால் 7 பேரையும் சஸ்பெண்ட் செய்து ஆட்சியர் நடவடிக்கை.
நீலகிரியில் பழங்குடி மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட மேய்க்கால் நிலத்தை விவசாய நிலமாக மாற்றவில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும். 390 ஏக்கர் பரப்பளவை அளவீடு செய்து எல்லையை வரையறுக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அரசு பேருந்து சாலையோர பள்ளத்தில் தலை குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவம். செல்போன் பேசியபடி இயக்கியதே விபத்திற்கு காரணம் என்ற நிலையில் ஓட்டுநர் பணியிடை நீக்கம். கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தில் 2வது நாளாக விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டி. மேடையில் பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் பாண்டியராஜுக்கு திடீரென்று வலிப்பு ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு. கோவை அரசு போக்குவரத்து பணிமனையில் டீசல் நிரப்பிய பேருந்தில் திடீரென்று வந்த புகை. பேட்டரியில் இருந்து இணைப்பு உடனடியாக துண்டிக்கப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. ஈரோடு மாவட்டம் திம்பம் மலைப்பாதையில் மரத்துண்டுகள் ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்து விபத்து. விபத்தால் தமிழகம் கர்நாடகா இடையே போக்குவரத்து பாதிப்பு. முதலமைச்சரின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெறும் கிரிக்கெட் போட்டியை தொடங்கி வைத்தார் சென்னை மேயர் பிரியா. களத்தில் பேட்டிங் செய்து அசத்திய வீடியோ இணையத்தில் வைரல். சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக கைது செய்யப்பட்ட யூடியூபர் திவ்யா உள்ளிட்டோரின் ஜாமீன் மனு ஒத்திவைப்பு. 4 பேரின் காவலை வருகிற 26ஆம் தேதி வரை நீட்டித்தும் ஸ்ரீவில்லிபுத்தூர் பாக்சோ நீதிமன்றம் உத்தரவு. உலகப் போர்களில் வீர மரணம் அடைந்த இந்திய வீரர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அஞ்சலி. பிரான்ஸ் நாட்டின் மார்சேயில் உள்ள போர் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார். பிரான்ஸ் நாட்டின் மார்சே நகரத்தில் இந்திய தூதரகத்தின் புதிய அலுவலகம் திறப்பு. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். விஜயவாடாவில் நடைபெற்று வரும் பொருட்காட்சியில் பயங்கர தீ விபத்து. பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகி சேதம். தெலங்கானாவில் காதலை ஏற்க மறுத்த இளம் பெண்ணின் மீது பெட்ரோல் ஊற்றிய நபர். தக்க சமயத்தில் சாலையில் இருந்தவர்கள் பெண்ணை பத்திரமாக மீட்டெடுத்ததால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. இங்கிலாந்து அணிக்கு 357 ரன்கள் வெற்றி இலக்காக நிர்ணயித்தது இந்தியா.